சார் என்ன சார் பண்ணுங்க போடா 1 2 3 சூப்பர் சூப்பர் and you are the winner he is the winner பைத்தியம் ஏய் வர்மா வாட் என்ன சந்தேகப்படுறியா இத்தனை நாள் சந்தேகப்பட்டேன்டா ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்றடா பைத்தியம் oh my god ஏய் வர்மா நாம பேசணுமே இவன் தான் நார்த் இந்தியால நிறைய குட்ஸ் பல்கா வாங்கி விக்கிற கன்சியூமர் வர்மா இவன் மட்டும் வாயை திறந்தான்னு வச்சுக்க எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் ஒண்ணு வரல what you are cheating நீ தான் என்ன சீட் பண்ற சீட்டர் டேய் அதெல்லாம் இருக்கட்டும் என்னேண்டா கடத்திட்டு வந்தீங்க நான் என்ன பண்ணேன் ஏய் இப்போ எதுக்கு கத்துற உன்ன கொலையா பண்ணிட்டோம் இல்ல அப்ப பேசாம இரு நான் யாருன்னு தெரியாம என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க இவர் அமெரிக்கால பெரிய கலெக்டர் யார் சார் லூசு மாதிரி பேசுறான் அமெரிக்கால எங்க சார் கலெக்டர்லாம் ஏப்பா அமெரிக்கால கலெக்டர் இல்ல கேளு வருமா கேளு டேய் நீங்க என்ன கடத்திட்டு வந்தது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டாருடா அது கொப்பனுக்கு தெரியணும் அவரை வச்சு நாங்க வேலையை முடிக்க போறீங்க டேய் அவனே ஒரு முட்டி செத்தவன்டா அவன் வேலை எல்லாம் பார்க்க மாட்டான் ஏய் யூ ஷட் அப் வர்மா நீ சூப்பர் வர்மா இவன் பொருளை வச்சு இவனே போடுற பாத்தியா வேற லெவல் வர்மா போடு அவங்க அப்பனுக்கு போடு டேய் அதுவே துருப்பிடிச்ச பொருள்டா ஏய் அரமெண்டல் அவங்க அப்பா பேரு கூட தெரியாது ஃபோன் பண்றங்கற நம்பர் தெரியுமா தெரியாது வர்மா அப்ப கேளு ஏய் டெல் மீ டேய் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்டா எடுக்கலனா சொல்லு பரவாயில்லை நான் பாத்துக்கறேன் 93 63 23 ஓகே சார் 6 நம்பருக்கு ஓகேட்டு போறான் ஏய் பையன் ஷார்ப்டா 6 நம்பருக்கு லைனே போகும்டா ஹலோ டேய் கேக்குதா லைனே போவாதடா பேலன்ஸ் நம்பர் போடுடா ஓகே 5323 ஓகே இப்போ பாரு அவன் எங்க ஊர் சுத்திட்டு இருப்பான்டா வர்மா பாட்டு பாடுது வர்மா காலர் டியூன் செட் பண்ணிருக்கான் செமையா இருக்கு வாய்ஸ் கேளு சூப்பரா இருக்கு நல்ல பாட்டு என்ன பண்ண தெரியல ஏண்டா பேலன்ஸ் இல்லன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வருது வருமா மை ஃபோன் எப்பா நீ உங்க அப்பனுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு சார் என்ன அவசரத்துல போனை சார்ஜ் போட்டு எடுத்து வரல ப்ரோ எடுத்து வந்துட்டுமா சோதிக்கிறானுங்களே இந்தா பண்ணு பண்ணியா சார் எடுத்துட்டாரா இல்ல சார் 4 நம்பர் மேல போட தப்புன்னு வருது சார் எப்பா எனக்கு சடையும் வேணாம் சேலையும் வேணாப்பா நானே போய் பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிறேன் ஆளை கூட்டு வந்திருக்கேன் மாதிரி கோயிங்கடா அடுத்த அரை மணி நேரத்துக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா யாருமே ஏஞ்சி கூடாது எங்க போறீங்க ரொம்ப தூரம் போறேன் முட்டி வலிக்கும் எங்க மூ எடுத்துன்னு போறமா உடுமா மாமா எங்க மாமா போறீங்க இல்லம்மா இங்க ஒரு கும்பல் என்ன தேடி வருது அவங்க கூட சண்டை போற அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்ல நீங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு வாங்க எங்களை கூட்டு போங்க வேற எங்க இங்க பாரு ஆளை காணோம் இங்க பாரு ஜஸ்ட் 1 2 2 பேர் தான் இருக்காங்க மூணாவது ஆள் யாரும் இல்ல எங்க என்ன சத்தம் 3 ஆளு வேற யாரு டெல் மீ கம் ஆன் அங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பான் பாரு கீழே எங்க இருக்கானா ஒளிஞ்சு இருக்கானா இரு பாப்போம் யாரும் இல்ல இங்கேயும் இல்ல அதுக்குள்ள இல்ல சொல்லு எங்க ஏமாத்தியா சொல்லு கம் ஆன் சிவாஜி காரு வணக்கம் அண்ணா வாங்கண்ணா முத்து வேலை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லுங்கண்ணா என்ன சமாச்சாரம் அது ஒண்ணு இல்லப்பா என் சம்சாரமும் என் மருமகளும் வீட்டுல தனியா இருக்கா நீங்க தான் முத்துவேல் யோ அதெல்லாம் இல்லையா அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கூடியா அவ்வளவுதானே நான் பயந்துட்டேன் பாத்துக்கலாம் விட்டுருங்க ஹலோ கமனாவா யா சொல்லுங்க ஆந்திரால ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ல ஆல்பம் சாங் எடுக்கணும் உங்க டேட் ஃப்ரீயா இருக்குமா யா பண்ணலாமே நானும் ரொம்ப நாளா ரிச்சுவலா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பண்ணலாம் ஓகே ஏன்பா இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க நான் அன்னைக்கு தெரியாம திட்டிட்டேன் அதுக்கா இவ்வளவு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க அடச்சி சும்மாரா நான் ஒரு ஆல்பம் சாங் பண்றேன் அதுல நீதான் ஹீரோ ஏப்பா நான் உன்னை தெரியாம திட்டேன்ப்பா அதுக்காக என்ன ஹீரோவா போட்டு ஆல்பம் சாங் எடுத்தா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் இது வேணாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றேன் நீ பண்ற சரி ஹீரோயின் யாரு கமன்னா கமன்னாவா ஐயோ
నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా வர்மா வர்மா இவ்வளவு நாளா ஜஸ்ட் காதுல மட்டும் கேட்டுட்டு இருந்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? வேற லெவல் வர்மா. நைஸ் நைஸ்டா. சரி ஓகே. ஹலோ ஹலோ கொண்டாட்டெல்லாம் இருக்கட்டும். அந்த சாரியில எனக்கு பங்கு வேணும். ஏன்னா எடுத்து கொடுத்தது எங்க அப்பா. நொட்டுவாங்க. கஷ்டப்பட்டு பிளான் போட்டது நானு, எடுத்தது உங்க அப்பா. வர்மா దగ్గర ஃபோன் நீவோ ஆள பாரு. வர்மா someone is speaking. ஓடதா பேசணும் சொல்றாங்க, பேசு. ஹலோ ஹலோ హలో కేకుదా? నమస్కారం అండి, నేను శ్రీనివాస గోవిందరావు స్పీకింగ్. నీ దగ్గర ఉన్న సారీ అది ఫేక్, ఒరిజినల్ నా దగ్గరే ఉంది. వర్మ వాట్ హ్యాపెన్? ఎన్నాచే? ఫేకా? ఏదే ఫోన్ ఫేకా? నల్ల ఫోన్ వర్మ. டேய் சேல சேல ஃபேக்காண்டா. ஏமாத்திட்டான்டா. எனக்கு அப்பவே தெரியும்டா. தெரியும்டா, முன்னாடி சொல்ல மாட்டீங்க. அது தெரியாதுடா. எங்க அப்பா எவ்வளவு பெரிய டைலரு, அவருக்கெல்லாம் ஒரு ஃபேக் சாரி ரெடி பண்றது சப்பா மேட்ரு சால்ட் வாட்டருடா. ஏன்டா உங்களை ஏமாத்தினாரா? இந்த பூல இருக்கிறலாம் தங்கம் வெள்ளில சொன்னீங்களேடா. சரி இப்போ ஒண்ணும் கெட்டு போல. என்னை நம்புனீங்கன்னா எங்க அப்பாவை போட்டு அந்த ஒரிஜினலை தூக்கிட்டு வரேன். ஒண்ணும் வேணாம். டேய் உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி உங்க அப்பனை பயமுறுத்தி ஒரிஜினல் புடவைய தர சொல்லு, இல்லாட்டி பையனை போட்டுருவன்னு சொல்லு. ஓகே, அப்ப அவனை கூட்டு போவா. எனத்தையோ பண்ணி தொலை. ஓகே, போகும்போது அந்த இளையராஜா சோக பாடல்கள் போட்டுடு போ. ஓகே கம் ஆன், கோ 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 போயிட்டேரே. கோ ஐ சே. ஐயோ வருமா 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 வருமா, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டே வருமா. அவர் பாட்டை போட சொன்னீல, அவர் காப்பிரைட்ஸ் கேட்டா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். அப்ப பழைய ரஜினி பாட்டு சோக பாட்டு போட்டுடு. ஓகே இப்ப பாரு, இப்ப ஆடுறதா நடக்கிறதா? சரி நடப்பு இப்போதைக்கு. இங்க வா. சி நல்லா டிஸ்கோ. ஐயோ இவனை வேற கொண்டுமே, அவங்க ஆத்தா கறி தெரிஞ்ச என்ன ஆகுமோ? சரி சிரிச்சு சமாளிப்போம்.